பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் உங்களை நான் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வருகிறாரா? ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறதா இருக்கிறதா? நிச்சயமா நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் இந்த 3 மாதமும் தேவன் நம்மளை பாதுகாத்து இந்த 4வது மாதம் ஏப்ரல் மாதத்தின் 1ஆம் தேதி இல்லையா காணும்படியாக கொடுத்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளோட பேச போறார். நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற ஒரு மாதம் சொல்லி நீங்க விசுவாசிங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னபடியே கர்த்தர் பொக்கிஷங்களையும் புதையலையும் கொடுக்குற ஆண்டு சொல்லியிருக்காரு. அதனால உங்களுக்கு வேண்டிய மட்டும் நான் செய்வேன், முறையெல்லாம் நிறைவாக்குவேன், உங்களுக்கு என்னெல்லாம் தேவை எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன்னு சொல்லி தேவனாக கொடுக்குறாரு. அதனால இந்த மாதத்தின் செய்தியை கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. தொடர்ந்து நாம தேவனுக்குள்ளாக நம்ம கனப்படுத்தணும். ஆண்டவரை மையப்படுத்துற பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கை தரத்தை ஆண்டவரை புரட்டி போட்டு மாற்றி ஒரு ஆசிரியத்தை செய்யற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு கருமையானுடைய கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து வந்திருக்கோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணிட்டு அவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாமா? நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, இந்த மன மகிழ்ச்சி இந்த காலை வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இவ்வளவு எங்களை நடத்தினீங்க, இனிமேலும் நடத்த நல்லவராய் வல்லவராய் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இப்போ புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் எங்களோட நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அடையாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாய் கர்த்தர் இந்த நாளை கொடுப்பீராக. உங்களுடைய வார்த்தைன்னு மன்னாவை எங்களுக்கு கொடுங்கப்பா. அப்பா, நீங்க எங்களோட இடைப்படுங்க, நீங்க பேசுங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படியா எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, வேத புத்தகத்தை திறந்து நான் வாசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இரட்டத்தனையான பலன் வரப்போகுது. இந்த மாசத்துல வெட்கப்பட்டு நிக்கிற இடத்துல, கலங்கி இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வெட்கத்துக்கு பல இரட்டத்தனையான பலன் வரப்போகுது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த மாதத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்காரு, சத்துருக்களை நான் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆனா முதல்ல இந்த இரட்டத்தனையான பலனை குறித்து நம்ம வாசிக்கலாம், கேட்போம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எனக்கு அருமையானவர்களை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த மாசத்துல கர்த்தர் கொடுக்க போறேன். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு கலங்கி தவித்து பாரத்தோட இருக்கிற அந்த இடத்துல தேவன் சொல்றாரு, உங்க லட்சைக்கு பதிலாய் இரட்டத்தனியான பலனை தேவன் கொடுக்க போற. விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு. பொதுவா என்ன இன்னைக்கு சொன்னா முட்டாள்கள் தினம் சொல்லி அனுசரிக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய தேவன் சொல்றா, இன்னைக்கு நான் உன்னை விசுவாசத்துல பலப்படுத்தும்படியாய் நான் உன்னை நிலைப்படுத்த போற மகளே. நீ இனி அழமாட்ட, இனி உனக்கு துக்கம் கிடையாது. உன் வெட்கப்பட்டு நிக்கிற இடத்துல உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன். விசுவாசிக்கணும் ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கை மாறாதா? உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் தேவனால முடியாதா? ஏன் நம்ம இன்றைக்கும் ஏன் மனசுல கலங்கி கொண்டிருக்கிறீங்க? எனக்கு மட்டும் அற்புதம் நடக்கலன்னு சொல்லி ஏன் நீங்க தேய்க்கிறீங்க? ஏன் கலங்குகிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போற. வெட்கப்பட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் பாகத்துல நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷப்படும்படியா செய்வார். அதான் கர்த்தர் கொடுக்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்கும் மனுஷன் யாரும் தடை பண்ண முடியாது. அவர்கள் யாரும் எழுப்பி நிக்க முடியாது. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு சத்துருக்கள் நமக்கு முன்பா எழுப்பி நிக்கிறாங்களா? நம்மளுக்கு முன்பா இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் தேவன் அழித்து போட போற. ஏனென்றால் இன்றைய தினம் தேவன் பேசுகிற வார்த்தை என்னன்னா, நீங்க வெட்கப்பட்டு யாரும் முன்னாடி நம்ம வெட்கப்படுறோம். பொதுவா சொல்ல போனா இல்ல, நமக்கு சத்துருன்னு ஒருத்தர் இருக்கதான் செய்யறான். சத்துருக்கள் முன்பாக வெட்கம் நமக்கு இன்னைக்கு எழுப்பி நிக்க முடியல, போக முடியல, வர முடியல, எதையும் செய்ய முடியல. அவர்கள் முன்னால நான் கேவலப்படுறேனே, அவர்கள் முன்னால நான் கலங்கி நிக்கிறேனே, அவர்கள் முன்னால எழுப்பி நிக்க முடியல. இந்த கோலியாத்தனை பார்த்துக்கிட்டே இருக்கானே, இந்த பார்வோன் நின்று கொண்டே இருக்கிறானே, நம்மளே என்னோட யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெட்கப்பட்டு நிக்கிறோம் இல்லையா? அவர்கள் முன்னாடி தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் அதிசயத்தை செய்ய போறேன். உனக்கு இரட்டத்தனியான பலனத்தை, ஒரு பலன் அல்ல, ஒரு ஆசீர்வாதம் இல்ல, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்கள் முன்பாக கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுங்க. நீங்க லட்சைப்படுகிற இடம், அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிக்கிற அந்த இடத்துலதான் உன் தலையை நான் உயர்த்த போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்புறீங்களா? இந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கணும். ஏனென்றால் உங்கள் வெட்கத்துக்கு பலன் இரட்டத்தனையான பலன் வந்துரும். இந்த மாசத்துல பலன் கொடுக்கிற மாதம், பலன் கிடைக்கிற மாதம், கர்த்தர் கொடுக்கிற மாதம், நீங்கள் இழந்து போனதை இரட்டிப்பாக பெற்றுக் கொள்ளுகிற மாதம் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கணும். சரியா?
இந்த சத்துருக்களை தேவன் எப்படி அனம் பண்ணுவாரு? ஏன் நம்மளை சத்துருக்கிட்ட இவ்வளவு நாள ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு? ஏன் நமக்கு ஜெயம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஆனா ஆண்டோடைய காலமும் நேரமும் நம்ம வாழ்க்கையில வர வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொல்ல இந்த மாதத்துல நான் உங்கள் வெட்கத்தெல்லாம் மாற்றி போடுவேன். ஏன்னா நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிற உங்களை பலுகவும் பெருகவும் செய்வேன். உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டேன். இனி நான் அவர்கள் முன்னால நீ தலை கவிழ்ந்து நிற்கவோ அவங்களை பார்த்து நடுங்கவோ நான் விட மாட்டேன். இனி நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் உயர்த்துவேன். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஏசாயா 66:5 நான் படிக்கிறேன். அதுல ஏசாயா 66:5 கடைசி பகுதியை நான் படிக்கிறேன். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்க நம்பிக்கையோட இந்த வசனத்தை நல்லா படிக்கணும். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன், நம்மளை உருவாக்கினவர். இன்னைக்கு சந்தோஷம் உண்டாகும்படி நம்மளோடு கூட காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். யார்? உன் சத்துருக்கள், உனக்கு முன்பா இருக்கிற அமலேக்கியர், உனக்கு முன்பா இருக்கிற விரோதிகள் வெட்கப்படுவார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு நிக்கிறத நீங்க இந்த மாதத்துல பார்க்க போறீங்க. அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் செய்வார், அவரால முடியும். இன்னைக்கு வெட்கப்பட்டு நிக்கிறத நீங்க பார்க்க போற. அவர்கள் வெட்கப்படுவார்கள். நீங்க வெட்கப்பட போறது இல்லை. உங்கள் வெட்கத்துக்கு பல இரட்டத்தனையான பலனை நான் கொடுப்பேன். ஆனால் உங்கள் சத்துருக்களோ வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து நடக்கிறத நம்ம கண்ணு முன்னால இந்த மாசத்துல பார்க்க போறோம். விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா இனி உங்கள் சத்துருக்கள் முன்பா இனிமே நிற்பதில்லை. அவளை நான் முற்றிலும் அழித்து போடுவேன். நான் உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் பேரை நான் பெருமைப்படுத்தி உன் ஆசீர்வாதமா வைக்க போறேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக மனமகிழ்ச்சியோட இந்த மாதத்தை துவங்கி ஒரு நாளும் உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரா இருக்க. உங்களுக்கு விரதமா யாரும் எழுந்து நிற்பதில்லை. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதிலே இந்த வசனம் 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஏசாயா 66:6 படிக்கிறேன். நகரத்திலிருந்து அமளியின் இறைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. அல்லேலூயா. இங்க பாருங்க, தேவாலயத்திலிருந்து சத்தம் கேட்கப்படும். நகரத்துல அமளியின் சத்தம் கேட்கப்படும், இறைச்சலின் சத்தம் கேட்கப்படும். அப்படின்னா என்னது? உன்னோட ஒண்ணு பிரச்சனைகள், உபத்திரம் யாருக்கு? சத்துருக்கு. அது யாருடைய, யார் ஆண்டவருடைய யுத்தம் பண்ண போறார் அப்படின்னு சொன்னா இங்க படிக்கும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டும் கர்த்தருடைய சத்தம் தானே. ஆண்டவர் ஆலயத்திலிருந்து அவர்களை அழித்து போடுவார். நகரத்திலே அவர்களை யுத்தம் பண்ணி அவளை அழித்து போடுவார். இனி உனக்கு விரோதமாய் எந்த ஒரு சத்துரு எழுப்பி நிற்க முடியாது. சத்துருக்களை அழித்து போடுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நீங்க வெட்கப்பட்டு நிக்க வேண்டியதில்லை. இனி உங்களுக்கு வெட்கமே இல்லை. யாரு முன்னாலும் நீங்க தலை கவிழ்ந்து நிக்க போறது இல்லை. இனி நீங்க தேடியும் காணாதிருப்பீங்க. யார சத்துருவ எங்க இருக்காங்கன்னு பார்த்தா கூட கர்த்தர் உங்க கண்ணு முன்னால் அவன் நிக்க விட மாட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்க உயர்ந்து ஆசீர்வாதமாய் தழைத்து ஓங்கி செழிப்பா இருக்கும்படி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுங்களேன். இது கர்த்தருடைய சத்தம், சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம். அதாவது பதில் தருவேன். இனி என் பிள்ளைய நீ தொட முடியாது. எவ்வளவு நாளைக்கு என்னுடைய பிள்ளைகிட்ட யுத்தம் பண்ணுவேன், இனி யுத்தம் பண்ண முடியாது, நான் ஜெயம் பெறுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை அழித்து போடுவார். அவர்கள் நிர்மலமாக்கப்படுவார்கள். உங்களுடைய இருக்கிற இடத்தில் உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படும்படியாய் கர்த்தர் செய்ய போறார். நீங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இரட்டத்தனியான பலனை பெற போறீங்க. வெட்கப்பட்டு நிற்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துகிறார். விசுவாசிக்கலாம் ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா இது கர்த்தருடைய வார்த்தை. தேவன் சொல்லும் பொழுது அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இதை செய்து முடிப்பார். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில இதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு நிக்கிற இடத்துல, கண் கலங்கி நிக்கிற இடத்துல கர்த்தர் நம்ம தலையை உயர்த்தினது மாதிரி சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, சத்துரு இன்னைக்கு இன்னும் வெட்கப்பட்டு இன்னும் அழிந்து போறத நம்மளோட கண்கள் பார்க்க போகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தின வாசியை கேட்போமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எரேமியா 17:18. நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. ஆமென். அல்லேலூயா. நான் வெட்கப்பட மாட்டேன். இதுல இருந்து எனக்கு வெட்கம் இல்ல. என்னை யார் கஷ்டப்படுத்துறாங்களோ, என்னை யார் துன்பப்படுத்துறாங்களோ அவர்கள் வெட்கப்படுவார்களாக. ஆமென். அடுத்ததாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. நான் இனி அழமாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை. இனி என் கண்கள்ல ஒரு சொட்டு கண்ணீர் கூட இனி வராது. நான் அழமாட்டேன். அவர்கள் கண் கலங்குவார்கள். அவர்கள் கண்கள்ல கண்ணீர் காணப்படும். ஏனென்றால் சத்துருக்கிட்ட தேவன் யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும். அல்லேலூயா. தீங்கு நாளிலே கர்த்தர் அவளுக்கு வர பண்ணுகிறாராம். ஆமென். ஏனென்றால் நம்மளை இன்னைக்கு நெருக்கி கஷ்டப்படுத்தி உங்களை உருக்குலைந்து போகும்படியா இருந்த அந்த சத்துருவை கர்த்தர் நொறுக்கி
அவர்களை இல்லாமல் போகும்படி செய்கிறாராம். தீங்கு நாளில் அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும். அல்லேலூயா. ரெட்டிப்பான, அதாவது ஒரு தடவை இல்ல, ரெட்டிப்பான நொறுக்குதலால் அவரை நொறுக்கி போடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவளை நொறுக்கி போடுவேன், அவளை நிர்மலமாக்க பண்ணுவேன். நீங்க அழமாட்டீங்க, இனி அவர்கள் அழுவார். நீ கலங்க மாட்ட மகளே, உன் சத்துரு கலங்கி நிக்கிறத உன் கண்கள் காணும். அல்லேலூயா. அநேகமா இந்த நாள்ல தேவன் சொல்லுகிற வார்த்தை நீங்க கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செழிப்பா இந்த மாசம் நீங்க பார்க்க போற. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார் இல்லையா? நீ எழுந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ மகளே. நிச்சயமா உனக்கு எல்லாம் உண்டாயிருக்கும். உன் குடும்பத்துல சமாதானம் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் மத்தியில சமாதானம் உண்டாயிருக்கும். உன் கணவன் உன்னை நேசிப்பான், உன் பிள்ளை உன்னை நேசிக்கும். உன் குடும்பத்துல எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஒரு குறை உனக்கு வரவே வராது. எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருவார். காரணம் கர்த்தர் சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு கலங்கி நின்ற இடத்துல உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கிற மகளை. இனி சத்துரு யாரும் எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், அவர்கள் துக்கப்படுவார்கள். உனக்கு சமாதானம், அவர்களுக்கு மனமடிவு. தேவன் இன்றைக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்புங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார் இல்லையா? உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார்? நமக்கு தானே ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த மாதத்துல கர்த்தர் மிகப்பெரிய அதிசயத்தை அற்புதத்தை செய்யப்பாரு. காரணம், சத்துருவின் சரி கட்டுதல் உங்கள் கண்கள் காணப்பட போகுது. வாக்குத்தத்தம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும். நீங்க வெட்கப்பட்டு போறது இரட்டத்தனியான பலனை ஒரு நாளும் ஆண்டவர் கொடுக்க போற. டெய்லி இந்த வசனத்தை காலையில் எழுந்தோடனே ஆண்டவர்கிட்ட சொல்லி வசனத்தை சொல்லி ஒப்புவித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க வெட்கத்துக்கு இரட்டத்தான பலன் வரும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவர், வெட்கப்பட்டு நிக்கிற அந்த இடத்துல கர்த்தரின் தலையை நீங்க உயர்த்துங்க. சத்துக்களை பார்த்துட்டு கீழே நசுக்கி போடுங்க. நீங்க எனக்கு ஜெயம் கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. உன் வெட்கத்துக்கு பதிலாக தனியான பலன் வரும் என்று சொன்னீங்க. சத்துருக்களை நசுக்கி போடுது, அவர்கள் கண் கலங்குவார்கள் என்று சொன்னீங்கப்பா. ஆமாண்டாரு, போதுமாப்பா எங்களுடைய உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இனி எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போய் எல்லாவற்றையும் நொறுக்கி எரித்து போடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு ஐசுவத்தை செய்யுங்கப்பா. இனி நாங்கள் அவங்களுக்கு முன்னால் கலங்கி நிற்க வேண்டியது இல்லப்பா. கத்தருங்க தலையை உயர்த்துங்கப்பா. நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க. இந்த நாளில் யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறாள் அந்த பிள்ளைகள் மேல வல்லமை இறங்குவதாக. கர்த்தரை தொடுவீராக. இந்த மாதம் முழுவதும் அவருடைய எல்லா தேவையும் கர்த்தர் சந்திப்பீராக. குறையெல்லாம் நிறைவாக்குவீராக. அற்புதங்களும் அதிசயங்களை காண்பார்களாக. எல்லா தடையும் கர்த்தர் உடைப்பீராக. அதிசயத்தை காண செய்யுங்கப்பா. ஒரு நன்மை குறைபடக்கூடாது ராஜா. தினந்தோறும் வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. மாதம் முழுவதும் அவருடைய நிரப்புங்க ஆண்டவரே. பிள்ளைகளோடு குடும்பமா ஐக்கியப்பட்ட எல்லாவற்றையும் சேர பிள்ளைகளா மாற்றுங்க. தடையெல்லாம் உடைங்கப்பா. வியாதிகள், வேதனைகள், பலவீனங்கள் நீங்கட்டும். கடன் பாரங்களை எடுத்து தேவன் அகற்றி போடுங்க. பிள்ளை பேசினால் கர்த்தர் ஆசீர்வாதம், திருமணத்தை கர்த்தர் சீக்கிரமா செய்து முடிங்க. இப்படி அநேக விண்ணப்பத்தோட கண்ணீரோட காத்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்வீராக. என் தேவன் மிகப்பெரிய அதிசயங்களை கர்த்தர் காண செய்யுங்கப்பா. இரட்டத்தனியான பலனை கொடுங்கப்பா. இருக்கிற இடத்துல சந்தோஷமா எங்களை தேட ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாங்க. தொடர்ந்து அவருடைய ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமா இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு யாருக்காக ஜெப உதவி தேவைப்படும் என்றால் என்னோடு கூட தொலைபேசி வழியாகவோ இல்லை நேரடியாகவோ நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.